கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே வேட்டைக்காரன் புதூரில் உள்ள உணவகத்தில் சாம்பாரில் பல்லி கிடந்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவகத்தில் தோசையுடன் ஊற்றி சாப்பிட்ட சாம்பாரில் பல்லி கிடந்ததைக் கண்டு வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாசிலாமணி வழங்கிட கேட்கலாம். மாசிலாமணி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். உணவகத்தில் நேற்று இரவு சுமார் 8 மணி அளவில் துர்கா என்பவர் உடல்நிலை சரியில்லாமல் அம்மாவான மூதாட்டி சாவித்ரி என்பவருக்கு 2 தோசை வாங்கி கொடுத்துள்ளார். தோசையை சாப்பிட்டுக் கொண்டிருந்த மூதாட்டி சாம்பாரிலிருந்து பல்லி இருப்பதாக மகள் துர்காவிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மூதாட்டியின் மகள் துர்கா தட்டில் பல்லியுடன் சென்று மேலாளர் காளிமுத்துடன் தெரிவித்துள்ளார். ஆனால் மேலாளர் அலட்சியமாக பதில் கூறியதால் உணவகத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனை சுதாரித்துக் கொண்ட சக ஊழியர்கள் உடனடியாக கடையை மூடிவிட்டு சென்றுள்ளனர். மேலும் தோசையை சாப்பிட்ட மூதாட்டி வேட்டைக்காரன்புதூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் வீடு திரும்பி நலமாக உள்ளார். உணவகத்தில் வாங்கிய சாம்பாரில் பல்லி இருந்த சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஆனைமலை காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அலட்சியமாக பதில் கூறிய மேலாளர் மற்றும் உணவகத்தில் பணிபுரிபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாசிலா.